ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பற்றினா விஜய் சேதுபதி அவருடைய எபிசோட் ஓரளவுக்கு மன நிறைவாக இருந்தாலும் அங்கங்கே நிறைய சிக்கல்களும் பிசிறுகளும் இருந்துட்டு தான் இருந்துச்சு. என்னென்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆத்ரே அண்ட் எஃப்ஜே இவங்களை பற்றி ஏதாவது கேட்பார் பேசுவார் அப்படின்னு பார்த்தா பேசவே இல்லை. சரி, அவர் பேசலாம் என்ன, நம்ம விஜய் பார்வதி என்ன பண்ணாங்கன்னா நான் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அழகாக சூப்பராக எடுத்தாங்க சார். சூப்பர் டீலக்ஸில் வந்துட்டு நாங்கள் புதுசாக வந்திருக்கோம் சார். எனக்கே வந்துட்டு அங்கே வந்துட்டு அவங்கக்கிட்ட எப்படி பழகுறதுன்னு தெரியல. அவங்களும் வந்து ஆல்ரெடி இருந்ததுனால என்கிட்ட எப்படி மிங்கிள் ஆகுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தாங்க சார். அதுக்குள்ளே வந்து இந்த டாஸ்க்கை வந்து கொடுத்துட்டாங்க சார். அந்த டாஸ்க்கை நாங்கள் எப்படி முன்னேறி போக போகிறோம், எப்படி நாங்கள் பிக் பாஸ் டீம் வந்து எதிர்கொள்ள போகிறோன்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு சார். ஆனால் அந்த டைமில் ஆதரவு என்ன பண்ணுறாங்க, எங்கள் டீமுக்கு விளாட்றாங்களா இல்லை அவங்க டீமுக்கு விளாட்றாங்களா தெரியல சார். ஏன்னா இந்த சூப்பர் டீலக்ஸில் இருந்துக்கிட்டு பிக் பாஸ் டீமுக்கு தாங்க சார் விளாண்டுருந்தாங்க அப்படின்னு உடனே நிறுத்துறாரு விஜய் சேதுபதி. சரி, ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை தான் சொல்ல போகிறாரு, ஆதிரியை போட்டு புழக்க போகிறாரு, எஃப்ஜேக்கு வந்து செம்மையாக வந்து நோஸ்கர் கொடுக்க போகிறாருன்னு பார்த்தா விஜய் பார்வதி இதை நான் இந்த எபிசோட் அதாவது இந்த வாரம் முழுக்க நீங்கள் இந்த கம்ப்ளைண்ட் வச்சுட்டு இருந்தீங்க, நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். இந்த உங்களோட கம்ப்ளைண்ட்டை நான் ஏற்றுக்கிறேன். ஆனாலும் அவங்க இந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்களே, அந்த தப்பு சரி செய்யறதுக்கு நீங்கள் என்ன பண்ணி கேட்குறாரு. உடனே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எஃப்ஜேக்கு ஒரே சந்தோஷம், என்ன ஆனந்தம் இந்த கரடிக்குன்ற மாதிரி வந்துட்டு கிளாப்ஸ் டம்மு டிம்மு அடிக்கிறாங்க. இந்த வெளியில் அவங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கிடச்சிச்சின்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அடிக்கிறாங்க. இந்த அம்மா காசிகமாக போச்சு. இங்கே வந்துட்டு நோஸ் கட் பண்ணுறதுல தான் குறிக்கோளாக இருக்கார் விஜய் சேதுபதி தவிர அங்கே என்ன நடந்துச்சு, அவங்க என்ன கேட்குறாங்க, அந்த கம்ப்ளைண்ட் நான் ஏற்றுக்கிறேன்ட்டாரு. ஏற்றுக்கிட்டால் உடனே என்ன பண்ணும், ஆமாம் ஆதரே கொஞ்சம் எந்திரிங்க, நீங்கள் இந்த டீமில் தானே இருந்தீங்க, முதல்ல இந்த எந்த டீம் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன், எனக்கே அந்த டவுட் இருந்துச்சு, நானே கேட்கணும்னு நினச்சேன். விஜய் பார்வதி சூப்பர்மா உட்காரமா நீங்கள் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். அங்கே பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கேன். ஆனால் அதை பண்ணாமல் உங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரி, அவங்க செய்யலை, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்களா, அவங்க செய்யலைன்னா அதுக்கு அவங்க என்ன பண்ண முடியும், அவங்க கேம் விளையாட வந்திருக்காங்க, இவங்களெல்லாம் பின்பாயின் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து கொடுத்தா நீங்கள் ஏதாவது பேசுவீங்க பார்த்தா நீங்களே என் பக்கம் திரும்புறீங்க. இனி உங்கள் சங்காதமே வேணாண்டான்னு சொல்லிட்டு தான் உட்காருவாங்க. இதே விஜய் பார்வதியை துருவி நோண்டுறாரு, கமுருதினை துருவி நோண்டுறாரு. ஏன் இவங்களெல்லாம் நோண்டவே மாட்டார், எஃப்ஜே விட்டுறாரு, ஆதிரை போன வாட்டி கொஞ்சம் பேசினார், இந்த வாட்டி என்னாச்சின்னு தெரில, 2 பேரும் விட்டு கம்முன்னு வந்துட்டு உங்கள் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது முடிச்சு விட்டாப்புல. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை சார். நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். இவங்க இந்த மாதிரி ஒரு விஷயம், அதாவது விஜய் பார்வதி பண்ணது எல்லாமே கரெக்டுன்னு சொல்ல வரல, அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க தான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க. அந்த கோரிக்கையை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்புறமும் இவங்களை 2 பேரும் கலாய்க்காமல் நீங்கள் அதுக்கு என்ன பண்ணீங்கன்னு கேட்டால் இது என்ன நியாயம்? உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.